லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். பிரதமர், முதல்வர், மத்திய அமைச்சர் உள்ளிட்டோர் ஊழல், கிரிமினல் வழக்குகளில் கைதாகி தொடர்ந்து 30 நாள் சிறையில் அடைக்கப்பட்டால் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகும் வகையில் அரசியல் சாசனத்தின் 130வது சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இந்த சட்ட திருத்தத்தின் நோக்கம், அது உருவான விதம் பற்றி பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தவர்கள் ஊழல் செய்வதை ஏற்க முடியாது. அப்படி ஊழல், கிரிமினல் குற்றங்களில் ஈடுபட்டால் யாராக இருந்தாலும் சிறை செல்ல வேண்டியது அவசியம். சிறையில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருப்பதை ஏற்க முடியாது. இதை தடுக்கவே அரசியல் சாசனத்தின் 130வது பிரிவில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி சட்டத்திருத்த வரைவு மசோதா குறித்து பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கேபினெட் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் முதலில் தங்களை காத்துக்கொள்ளவே எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் மேற்கொள்வர். ஆனால் தற்போது மத்தியிலும் பெரும்பாலான மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி ஆட்சிதான் நடக்கிறது. அப்படி இருக்கையில் சிறை செல்லும் பிரதமர், முதல்வர், மத்திய அமைச்சர்களின் பதவியை பறிக்கும் சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம். இது சட்ட வடிவம் பெற்றால் தற்போதைய சூழலில் தவறு செய்யும் எங்கள் கட்சியினர்தான் முதலில் சிறை செல்ல நேரிடும். இதை கூட புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் இதை எதிர்க்கின்றன. இப்படிப்பட்ட சட்டம் எப்போது வரும் என நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்போது அப்படிப்பட்ட மசோதா வரும்போது எதிர்க்கட்சிகள் அதை எதிர்ப்பது ஏன்? நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கேபினெட் கூட்டத்தில் இந்த மசோதாவில் இருந்து பிரதமருக்கு விலக்கு அளிக்க வேண்டுமென முன்மொழிந்தோம். ஆனால் பிரதமர் மோடி அதை ஏற்க மறுத்துவிட்டார். தவறு செய்யும் யாராக இருந்தாலும் பதவி வகிப்பது நியாயமல்ல. பிரதமரும் இந்நாட்டின் குடிமகன் தானே. அப்படி இருக்கையில் பிரதமருக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? அது கூடாது என மோடி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். பிரதமர் பதவியையும் அந்த மசோதா வரம்பிற்குள் கொண்டு வர வலியுறுத்தினார் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். आखिर लाया। अब बताइए एक चीज़, जो सरकार में रहते हैं वो अपना आप को बचाने के लिए बिल लाते हैं ना, करप्शन में हो या कोई भी चीज़ में। मोदी जी ऐसा प्रधानमंत्री है जो रिकमेंडेशन के विपरीत खुद प्रधानमंत्री को भी उस कैटेगरी में डाल दिया कि अगर प्रधानमंत्री भी कोई भी करप्शन करते हैं तो वो जेल जाना होगा, और जेल जाता है तो पद छोड़ना होगा। ये तो बहुत साफ है। आप सोचिए, चीफ मिनिस्टर, प्राइम मिनिस्टर, यूनियन मिनिस्टर, कोई भी पद हो, कानून से ऊपर तो नहीं हो सकते। तो फिर इसमें ऑपोजिशन को आपत्ति ही क्या है? देश स्वागत कर रहे हैं कि इतना क्रांतिकारी बिल लाए हैं। प्रधानमंत्री जी ने सारा कैबिनेट को बताया कि देखिए, रिकमेंडेशन में तो प्राइम मिनिस्टर को इस प्रोविज़न से बाहर रखा जाए, लेकिन प्रधानमंत्री नहीं माने। मोदी जी कहा कि नहीं, प्रधानमंत्री को एक्सेप्शन क्यों मिलना चाहिए? प्रधानमंत्री भी एक नागरिक है, वो कोई अलग से उसको प्रोटेक्शन या उसको स्तर नहीं होना चाहिए। जैसे बाकी है वैसे प्रधानमंत्री।